என்னினிய சகாக்களே, இந்த வீடியோ சுசுகி மேக்ஸாண்டோட ரீவேம்ப். இதில் மேக்ஸிமம்னால என்னென்ன வீடியோஸ் எல்லாம் கவர் பண்ண முடியுமோ எல்லாமே கவர் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணி சாப்டர் வைஸ் பிரித்து வச்சுருக்கேன். அதில் இன்றைக்கி பார்க்க போகிறது அன்பாக்சிங் வீடியோ சுசுகி மேக்ஸாண்டோ ஆர் சாப்டர் 11 அன்பாக்சிங். அதில் இன்றைக்கி பார்ட் 7ல் இருக்கும். கிளச் பிளேட்டை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அப்புறம் இதோட பிராண்ட் நேம் பற்றி சொல்லணுன்னா மக்கினோ. இது எந்த மேனுஃபேக்சரர் என்ன எதுனே தெரில. பேக் வந்து நீட்டாக இருக்குது, ஆனால் உள்ளே வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. அன்காம்ப்ரமைசிங் பெர்ஃபார்மன்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சைடில் இதெல்லாம் எதுக்கு சூட் ஆகும்னா, அதாவது டிவிஎஸ் AX100 ஆர் மேக்ஸ் 100 சாமுராய் ஷோகன் இந்த மாதிரி எல்லாம் சூட் ஆகும்னு போட்டிருக்காங்க. 5 நம்பர்ஸ் உள்ளே இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் இது 2016 மேனுஃபேக்சர் பண்ணது. ப்ரைஸ் வந்து $235 2022 சென்னையில் வாங்கினேன்னா. அப்புறம் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா கிளச் பிளேட்டு எனக்கு குவாலிட்டியை பார்க்கும்போது அந்தளவுக்கு பிடிக்கல. ஏன்னா ஃபினிஷிங்கு அந்த கட்டிங்கு எதுவுமே நல்லாவே இல்லை, ஒரு மாதிரி இருந்துச்சு. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு கிளச் பிளேட் பார்த்ததில்ல. சரி, இன்கேஸ் நீங்கள் வாங்கும்போது வாங்கினீங்கன்னா அது அங்கே வச்சு பிரித்து பார்த்து வேறு பிராண்ட் இருந்துச்சுன்னா வேறு பிராண்ட் வாங்குங்க. இல்லைனா இதுக்கு ஈக்குவலண்ட்டாக வேறு ஏதாவது பிராண்டில் புதுசு இருந்துச்சுன்னா அதே வாங்குங்க. நான் உங்களுக்கு வேணால் கம்பேரிசனுக்கு காட்டுறேன், பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இதை இன்ஸ்டால் பண்ணி வண்டி ஓட்டி பார்க்கும்போதுமே கிளச் லிவர் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணவே முடியல. ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏதோ பழைய கிளச் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. 1/3 அமௌண்ட்டு தான் அட்ஜஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த செக்ஷன்ஸ் வந்து ரொம்ப நிறைய இருக்குது. அந்த புது கிளச் ரொம்ப சின்னதாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அதோட திக்னஸுமே இதுவும் புதுசும் பழசுமே ரெண்டுமே ஒரே அளவில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. வேறு பிராண்டு முடிஞ்சால் சூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். வேறு வீடியோவில் பார்ப்போம். பை.